இந்த புதினா இன்றைக்கி புதினா வச்சு நான் என்ன பண்ணலான்னு காமிக்கலான்னு நினச்சேன். புதினா வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்குது. இந்த ஆயுர்வேதிக்லாம் நிறைய யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு, ஸ்கின் கேருக்கு, இந்த ஆஸ்மா டைப்பில் ப்ளஸ் இந்த கோல்டுக்கு வந்து இந்த குளிர்காலத்துக்கு வந்து இது வந்து கோல்டு கூட இப்போ இந்த சளி பிடிக்காது, அது மாதிரிலாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா கீரைக்காரை வந்து நிறைய கட்டு இருந்தால் லாஸ்ட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க எடுத்துங்கன்னு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவேன்னா நான் அது இப்போ எவ்வளோதான் வச்சு சட்னியில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து காய வச்சுருவேன். நல்லா இதுமாதிரி அலம்பிக்கணும், எடுத்துட்டு அலம்பிட்டு இதுமாரி ஒரு வடிகட்டியில் வச்சோன்னு வச்சிங்களேன், நல்லா ட்ராப்பில் இறங்கிடும். இது பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு கிளாத்தில் வந்து போடணும். இது போட்டு ஆற்றுல எங்கேயாவது இந்த தூசி படாத மாரி கொஞ்சம் மேலாக உணர்த்தி வச்சிட்டோம்னா ஒரு 2 நாளில் வந்து இந்தமாரி நல்லா அப்படி ஆகிடும். அப்படி காஞ்சிடும், இதுமாதிரி காஞ்சிடுது. இந்த காஞ்சதை வந்து நம்ம அப்படியே வந்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு வேணும் போது பொடி பண்ணினா அந்த ஃப்ளேவர் போகவே போகாது. ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அதெல்லாம் அப்பப்போ பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம், நைஸாக பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம சரடையில் சளிச்சு வச்சுட்டு அந்த பவுடர் வந்து சாலடுக்கு நம்ம வேணும்போது எதுக்கு வேணாலும் அந்த புதினா ஃப்ளேவர் வேணும்போது அதில் போட்டுக்கலாம். ரொம்ப இந்த சாட்ஸ்லாம் பண்ணும்போது பண்ணுறது யூஸ் ஆகும். இந்த இது நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து நம்ம நார்மலாக பண்ணுறோம் இல்லையா, அந்த பருப்பு பொடி, தோரம்பருப்பு, மிளகா, இதுக்கு வந்து நான் இந்த புதினா போட்டு பண்ணலான்னு இருக்கேன். எப்படி அளவுனா, இப்போ இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக நல்லா இந்த காஞ்ச இதை வந்து நல்லா அமுக்கி எடுத்துக்கணும். ஒரு கப்பு எவ்வளோ புதினா எடுத்துக்கிறோமோ அதில் பாதி கப்பு வந்து தோரம்பருப்பு, நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா, இது நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். வறுத்துன்ட்டு பொடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இதையும் போட்டு பொடி பண்ணி வச்சிட்டோம்னா பருப்பு பொடி. சாதம் சூடாக போட்டு நெய்யில் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த புதினா பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் இந்த பருப்பு பொடியோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வறுத்துக்கிற அடுப்பில் போட்டு வறுத்துட்டு நல்லா சிவப்பாக வறுத்துட்டா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். வெறும் எலுப்புச்சட்டியில் எண்ணெய் விடக்கூடாது. மிளகா இது நல்லா சுற்றிட்டு அப்புறமா தான் புதினா போடணும். சுற்றிக்கிறேன் நல்லா. இது பாருங்கள், இது பண்ணிட்டுருக்கேன். இந்த புதினா வந்து நல்லா அமுக்கி எடுத்துக்கணும். அமுக்கி எடுத்துக்கும் போது ஃபுல்லாக ஒரு கப்பு, இது வந்து ஒரு கப்பு பருப்பு 1/2 கப்புனா புதினா அந்த மாதிரி நல்லா காஞ்சது வந்து 1 கப்பு. இதை போட்டு சுற்றிக்கணும். உங்களுக்கு நல்லா ஆக்சுவலாக பருப்பொடி வந்து ரொம்ப நைஸாக இருந்தால் நம்ம சாதம் போட்டு பிசையும் போது கொஞ்சம் ஒட்டிக்கும், கையெல்லாம் ஒட்டிக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு நேரம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சலிக்க வேண்டாம், நல்லா நைஸாக இதில் அரைச்சாலே போகிறோம். இப்போ இதையும் போட்டு சுற்றின்றேன் நான். கடைசியாக லாஸ்ட்டில் வந்து உப்பையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்ச வேண்டியதான். இந்த பொடி வந்து சாப்பிட்றதுக்கு நெய் விட்டு சாதம் சூடாக போட்டு நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் புதினா வாசனையோட. இது பொடி பண்ணிட்டேன் பாருங்கள். இது அதேமாதிரி இன்னொன்று பண்ணுவேன். அது எப்படின்னா, இது தோரம்பருப்பு இல்லை உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் கொஞ்சமாக வறுத்துன்ட்டு அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகா. இந்த காரம் வந்து இந்த மிளகா வந்து காரமே இருக்காது, அதனால் கொஞ்சம் போடுற காரமாக இருந்த மிளகா வந்து கம்மி பண்ணிங்க. இது காரம் இல்லாத மிளகா. அதுமாரி கொஞ்சோண்டு புளி, அப்புறம் அந்த கடுகு எல்லாத்தையும் வறுத்துட்டுருக்கேன். கடுகு கலர் தெரியுது பார்த்தீங்களா, சும்மா வெறும் நல்லா சூடான ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு மிளகாயை வறுத்துட்டு புளியை வறுத்துட்டு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு போட்டால் போகிறோம், டக்குன்னு நல்லா பொரிஞ்சிடும். அப்படியே எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையும் வறுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டு இது வந்து புதினா வந்து ஜாஸ்தி இருக்கணும். நல்லா அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு கை இருக்குதுன்னா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கை பெரிய கை அளவுக்கு ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா அரைச்சின்ட்டு இதையும் அரைச்சி வச்சுட்டுனா நம்ம அதை வந்து சாத்துக்கும் போட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, திடீர்னு யாராவது வந்துட்டா அப்படின்னப்போ சட்னிலாம் அரைக்க முடியல அப்படின்னா இதுலேயே 1 ஸ்பூன் கொஞ்சம் ஜலம் விட்டு போட்டுட்டா புதினா சட்னி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதையும் பண்ணி வச்சுப்பேன். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், மிளகா, புளியை கூட நல்லா கொஞ்சம் வறுத்துன்றணும். அப்புறம் வந்து இது கடுகு வறுத்துன்ட்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து புதினா போட்டு அரைச்சி வச்சுக்கணும். உப்பு போட்டுட்டு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ உப்பு போட்டுன்ட்டு இந்த புதினாவை இந்தமாரி புதினா மாதிரி வெத்தலையும் இதேமாரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெத்தலையும் இதேமாரி காய வச்சுட்டு அந்த இதுமாரி பண்ணால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈவன் முருங்கை இலை, புதினா அது மாதிரி என்ன நம்ம வந்து வேறு என்ன இது மாதிரி கீரை இந்த ஐட்டம் இருந்தாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு இப்போ அரைச்சிடுறேன். வேறு வந்து சிம்பிளான புதினா பொடி. இது வந்து சட்னியாக சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த பொடி தோசை வாக்குறோம் பார்த்தீங்களா, தோசை வாத்துற மேலே பொடி தூவுறது, அதுக்கு இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா வாசனையோட. உங்களுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம்னா கூட வெறும் புதினாவை நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாலட் பண்ணும்போது கொஞ்சம் தூவுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ புதினா சீப்பாக கிடைக்கும்போது இதுமாரி வாங்கி இதுமாரி பண்ணி பாருங்கள்.